இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா நம்ம எங்க திரும்புனாலும் சரி, நெறைய பேர் நம்ம பார்க்குற நியூஸ் என்னன்னா, இந்த ரயில்வே ஷேர்ஸ் எல்லாமே பயங்கரமா இறங்கியிருக்கு. கிராஷ் ஆயிருக்கு. என்னன்னா 30% ஆகட்டும், 40% ஆகட்டும், இன்னும் ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 50% கூட மார்க்கெட் கீழ விழுந்திருக்கு. இது விழுந்ததுக்கான ரீசன் என்ன? இது அப்படியே இந்த வெளிச்சிலே தான் இருக்குமா? இல்ல திருப்பி ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? அப்படின்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கான ரீசன் நான் நெறைய ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல, ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ஸா இருக்கட்டும், ரெவென்யூவா இருக்கட்டும், நெறைய ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் நார்மலா தான் இருக்கு. அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட். இந்த பட்ஜெட்ல நெறைய பேர் எதிர்பார்த்தது. இந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்கட்டும், நெறைய பேர் ஏன்னா நம்மளே எதிர்பார்த்தது இந்த பட்ஜெட்ல ரயில்வே செக்டார்ஸ்க்கு கொஞ்சம் நெறைய அலோகேஷன் பண்ணுவாங்க. அதனால ரயில்வே செக்டார்ஸ்ல நெறைய குரோத் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளும் நெனைச்சோம். கடைசியில பார்த்தீங்கன்னா, அத பத்தி ஒரு பேச்சுமே பேசல. அந்த ரயில்வே செக்டார்ஸ அவங்க என்ன பண்ணவே இல்ல. அதில பத்தி எந்த ஒரு இதுவும் குடுக்கவே இல்ல. நம்ம ஒரு இன்வெஸ்டரா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க ஏற்கனவே இங்க ஒரு இன்வெஸ்டர் ஒரு 100 ஷேர் வாங்கி வச்சிருக்கீங்க. நம்ம ஏற்கனவே ப்ராஃபிட்ல தான் இருந்திருப்போம். ஏன்னா, நீங்க ப்ரீவியஸ் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைல இருந்துச்சு. போன வருஷத்துலருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழ வர ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமா கீழ வருதே நம்ம என்ன நெனச்சிருப்போம், அவங்க என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்ல ஒரு நல்ல அனௌன்ஸ்மென்ட் குடுப்பாங்க. இதுலருந்து மேல போகும் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு இருந்திருக்கும். என்னன்னா, நம்ம 100 ஷேர் வச்சிருந்தோம். கடைசியில பார்த்தா பட்ஜெட் அப்போ அவங்க ரயில்வே செக்டார்ஸ் பத்தி பேசவே இல்ல. ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியும், ஓகே இத பத்தி பேசலையா? சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வெயிட் பண்ணி பார்க்கலாமே, ஏன்னா திருப்பி ஏறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஃபுல்லா வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு 50% க்ளோஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசன். அதுவும் எவ்வளோ எஃப்ஐஎஸ் எவ்வளோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 3500 க்ரோர்ஸ் கிட்ட செல் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா. போன டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா, அங்க ரொம்ப பெரிய செல் ஆஃப்ன்னு கிடையாது. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் செல்லா இருக்கு. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் தான். ஏன்னா அவ்வளோ ஹைல போயிட்டு திருப்பியும் கீழ வருதுன்னா என்ன பண்ணுவாங்க, மேலே க்ளோஸ் பண்ணுவாங்க. பார்ஷியல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, பெரிய யூனியன் பட்ஜெட்ல பெரிய ரயில்வேஸ்க்கு பெரிய அலோகேஷன்ஸ் எதுவுமே குடுக்கல. இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் மேஜரான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே பயந்துட்டு இருந்தவங்க, இந்த செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வேற வந்துட்டார். ட்ரம்ப் வந்தாலே எல்லாருக்கும் ஒரு பீதி தான். என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. ஏன்னா அவரோட ஒரு ஒரு ஆக்ஷனும் பார்த்தீங்கன்னா, நம்ம யோசிக்காத ஒரு ஆக்ஷனா தான் இருக்கு. அவர் இந்தியா மேல போட்ட டாரிஃபா இருக்கட்டும், மத்த விஷயங்களா இருக்கட்டும், அவர் HWOல இருந்து வெளில வந்ததா இருக்கட்டும், அதே மாதிரி US எய்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய கேன்சல் பண்ணதா இருக்கட்டும், அவர் எடுக்கிற ஆக்ஷன் எல்லாமே ஒரு ஃபியர் உண்டாக்குற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா குளோபலா பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஃபியர் உண்டாக்குற ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ அந்த இன்வெஸ்டர் நம்ம க்ளோஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்ன தோணும்னா, ஐயையோ க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த அன்ஸ்டேபிள் மார்க்கெட்ல இருந்து ஸ்டேபிளா இருக்கு. எப்போதுமே இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டைம்ல அன்ஸ்டேபிள் மார்க்கெட்ல இருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டேபிளா இருக்குது கோல்டு அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம கோல்டு பார்க்குறோம், ரெகுலர் ரைஸ் ஆயிட்டே இருக்கு. நம்ம இதை தான் அப்போதுலன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, கோல்டு வாங்கி வச்சுட்டே இருங்க, வாங்கி வச்சுட்டே இருங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, ஸ்டேபிள் மார்க்கெட் US மார்க்கெட்டுக்கு போறதும் சரி, அதே மாதிரி மற்ற நம்ம பார்க்குறோம் FIS செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் நம்ம பார்த்து நம்ம ஃபினான்ஷியல் மினிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்கனால ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையான ரீசன் ஒரு ஃபியர் இருக்கு. மார்க்கெட் நம்ம சுத்தி பார்க்கும்போது ஒரு பயத்தினால தான் மேஜர் செல்லிங் தவிர இது வேற விஷயமே கிடையாது. இதுல இருந்து என்ன பண்ணிருப்போம்னா, செகண்ட் விஷயமும் வந்ததுனால கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம், நம்மளே க்ளோஸ் பண்ணிருப்போம். அப்போ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பா லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை சேஃப் கார்ட் பண்றதுக்காக கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, இதில் க்ளோஸ் பண்ணிட்டு சேஃபர் மார்க்கெட் தான் போவாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, பெரிய அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல பட்ஜெட்ல. செகண்ட் விஷயம் அன்ஸ்டேபிள் மார்க்கெட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா சேஃபர் சைடு தான் போவாங்க. இது இன்வெஸ்டர்ஸ். இது மட்டும் இல்லாம நிறைய மக்களுக்கு என்ன ஒரு அதிருப்தி பார்த்தீங்கன்னா, நம்ம ரயில்வேஸோட நம்ம ரீசெண்டா நிறைய ட்ராஜடி பார்க்கணும், நிறைய நியூஸ் பார்க்கணும். மக்கள் மத்தியில அது ஒரு அதிருப்தி தான். அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2 விஷயம் இருக்கு. 2 ஆப்ஷன் நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்னா, எல்லாரும் மாரியும் இந்த மாதிரி அன்ஸ்டேபிள் டைம்ல சேஃபர் இன்வெஸ்ட்மென்ட் போகணும்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி கோல்டு இருக்கு, சில்வர் இருக்கு. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் போகலாம். என்னன்னா ஒரு பயமே இல்லாம. ஏன்னா கோல்டு நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அப்போ கோல்ட நீங்க என்ன பண்ணலாம், உங்களால எவ்வளவு முடியுமோ வாங்கி வச்சுட்டே இருக்கலாம். இது சேஃபர் ஆப்ஷன், எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம பண்றது. செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மார்க்கெட்ல எப்போ டிஸ்கவுண்டட்ல ஸ்டாக்ஸ் கிடைக்குதோ அப்பதான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். ஏன்னா கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஒரு ஹெல்த்தி மார்க்கெட் கரெக்ஷன் வந்து தான் ஆகணும். கரெக்ஷன் வந்தாதான் நம்ம ப்ராஃபிட் டபுள் பண்ண முடியும். இப்போ
சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு ரூ. 1க்கு ஒரு ஸ்டாக் வாங்கி, நீங்க ரூ. 1 கொடுத்து என்ன பண்றீங்க, ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. அது பிரைஸ் ரூ. 1ல இருக்கு. ரூ. 100க்கு போகுது. அங்கருந்து ரூ. 50 வருது. திருப்பியும் வந்து ரூ. 200 போகுது. நீங்க எதுவுமே பண்ணல. ரூ. 1ல வாங்கி ரூ. 200ல வித்தீங்கன்னா, உங்க ப்ராஃபிட் வந்து ரூ. 199 ரூ. 200னே வச்சுக்கலாம். ஏன்னா ரூ. 1ல வாங்கி ரூ. 200ல விக்கிறீங்க. ப்ராஃபிட் வந்து ரூ. 200 தான். இதுவே அந்த ரூ. 100 போச்சுல, நீங்க ரூ. 1ல வாங்கி ரூ. 100ல க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா, ரூ. 50 வந்துச்சுன்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து ரூ. 100 எடுத்திருக்கீங்க. அப்ப ரூ. 50ல வரும்போது உங்களால 2 ஸ்டாக் வாங்க முடியும். அப்ப ரூ. 50லேருந்து திருப்பி ரூ. 200 போகும்போது ரூ. 180 ப்ராஃபிட் ஒரு ஸ்டாக்குக்கு. அப்ப 2 ஸ்டாக் எடுத்தீங்கன்னா ரூ. 300. அப்ப என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ரூ. 200 பண்ண இடத்துல ரூ. 180 ஒரு ஸ்டாக்குக்கு ப்ராஃபிட், 2 ஸ்டாக்குக்கு ப்ராஃபிட் ரூ. 300 பிளஸ் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது ரூ. 100. அப்ப ரூ. 400 அப்படியே என்ன இருக்கும், ஒரு டபுள் ஆயிரும். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங் பார்த்தீங்கன்னா இப்படியும் பண்ணலாம். ஆனா லாஜிக்கா யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்ஷன் வரும்போது ப்ராஃபிட்ட என்ன பண்ண முடியும், நம்மளால டபுள் பண்ண முடியும். இதனால தான் நான் அந்த எஸ்ஐபி வீடியோல சொல்லியிருப்பேன். இப்ப நீங்க ஏற்கனவே எஸ்ஐபி போட்டிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டாப் பண்றது எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா லோ பிரைஸ்ல இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா மட்டும் தான் ப்ராஃபிட்ஸ் என்ன ஆகும், டபுள் ஆகும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராஷ் கிராஷ் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் இந்த டைம்ல மிஸ் பண்ணோம்னா, இந்த மாதிரி டைம் இன்னொரு வாட்டி கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா 26,000 போயிட்டு இப்போ 22,800 கிட்ட வந்துருச்சு. பயங்கரமான டிஸ்கவுண்டட் பிரைஸ். எவ்வளோக்கு எவ்வளோ கீழ வருதோ நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிட்ட பேசிட்டு, உங்களால எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணாம 5% 10% கேஷ் அலோகேட் பண்ணி எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, கண்டிப்பா நாளைக்கு மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் குடுக்கும்போது அது என்ன ஆகும்னா, ப்ராஃபிட் டபுள், ட்ரிபிள் ஈஸி ஆகும். அதனால நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மார்க்கெட் இந்த டைம் அன்ஸ்டேபிள் கரெக்ட் தான். மார்க்கெட் கீழ வந்துட்டு இருக்கு, கரெக்ஷன் ஃபேஸ்ல இருக்கு, கரெக்ட் தான். நம்ப ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றோம் நம்ம கையில தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ வேணா எடுத்துக்கலாம், ஆப்ஷன் பி வேணா எடுத்துக்கலாம். 2மே வந்துட்டு உங்க கையில தான் இருக்கு. இல்ல நான் சேஃபா இருக்கேன்னா தாராளமா கோல்டு போலாம். இல்ல நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த டைம்ல ஒரு பதட்டம் இருக்கும்போது கொஞ்சம் மார்க்கெட்ட நம்பி போற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இந்தியாவை நம்பி போற மாதிரி தான் இருக்கும். இந்தியா குரோத் ஆகும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், நிஃப்டி பீஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வாட்ச் பண்ணலாம். அதெல்லாம் எதுவுமே தப்பு கிடையாது. இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா 2 விஷயங்களால தான் மார்க்கெட் கீழ வந்திருக்கு. இப்போ 2 விஷயங்கள், 2 ஆப்ஷன் இருக்கு. நம்ம எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண போறோம்னு உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஏறும்னு நினைக்கிறீங்களா, இல்ல குறையும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட்ன்றதும் மத்தவங்க அத படிக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்லாம் கத்துட்டு அழகா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, we are trade issues we teach people. என்னன்னா பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபிபோனாக்கினா என்ன, ட்ரெண்ட்னா என்ன, எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடணும் அப்படின்றது எல்லா விஷயங்களும் பேசிக்ல இருந்து நம்ம சொல்லித் தரோம். நம்மளோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே வந்து சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே கிளாஸஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாம பெங்களூர்ல வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே கிளாஸஸ் இருக்கு. இந்த 3 பிரான்ச்சஸ்லயும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில கூட எவ்ரி சாட்டர்டே கிளாஸஸும் இருக்கு. அதுவும் நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களால வர முடியலனா கூட ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு. சைடுல இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா மேஜர் ரீசன்னு பார்க்கும்போது ரயில்வே செக்டார்ஸ் அடி வாங்குறதுக்கு பெரிய ரீசன் எதுவுமே இல்ல. இந்த 2 ரீசன்னால தான் மார்க்கெட் கீழ வந்துட்டு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இன்கேஸ் அவரும் ஓகே, உங்களோட அனாலிசிஸும் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா அதுக்கேத்த மாரி என்ன பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.